வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தலைக்கு 1 கோடி வேணும், விஜய்க்கு வைத்த டிமாண்ட். ஆளும் தாவேகா நிர்வாகிகள். அந்த லிஸ்ட் இருக்கிறவர்கள் ஆளுக்கு 1 கோடி டெபாசிட் செய்ய சொல்லி பனையூரில் இருந்து தகவல் போயிருக்கிறது. தாவேகா தனித்து நிற்பது என முடிவானதும் போட்டியிட முதலில் ஆர்வம் காட்டிய நிர்வாகிகள் இப்போது பின்வாங்குவதாக கூறப்படுகிறது. விருப்ப மனுவை ஆன்லைனில் வாங்கும் முடிவில் விஜய் இருப்பதாக கூறப்படுகிறது. 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் இருக்கிறார்களா என தாவேகாவை நோக்கி கேள்வி எழ அதை உறுதி செய்ய அந்த கட்சி ஒரு செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளது. அதாவது கட்சியோட மாவட்ட செயலர்கள் மூலமாக தேர்தலுக்கு பணம் செலவழிக்கிறார்கள் யார், திமுக அதிமுக சீரியல் கிடைக்காமல் இருக்கிறவர்கள் யார் என ஒரு லிஸ்ட் தயார் செய்ய சொல்லி இருக்கிறது தாவேகா தலைமை அலுவலகம். இதன்படி தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 234 வேட்பாளர்கள் கண்டறியப்பட்டு பட்டியல் தயாரிக்கிறது. அந்த லிஸ்டில் இருக்கிறவர்கள் ஆளுக்கு 1 கோடி ரூபாய் டெபாசிட் செய்ய சொல்லி பனையூரிலிருந்து தகவல் போயிருக்கிறது. பெரும்பாலானவர்கள் பணத்தை தயார் செய்து வைத்து தலைமைக்கு தகவல் சொன்ன நிலையில் இப்போது எல்லோருமே கூட்டணி இல்லாமல் தனித்து நிற்க வேண்டுமா என யோசிப்பதாக கூறப்படுகிறது. எப்படியும் கடைசி நேரத்தில் விஜய் என்டிஏ கூட்டணிக்கு போய்விடலாம், அப்படி போனால் ஜெயிக்கிறது நிச்சயம் என பணத்தை தயார் செய்தவர்கள் இப்போது பின்வாங்குகிறார்கள் என கூறப்படுகிறது. இன்னொரு பக்கம் விருப்ப மனுவை ஆன்லைனில் வழங்குவதற்கு ஐடியாவில் தாவேகா இருக்கிறது என கூறுகிறது பனையூர் வட்டாரம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது நியூஸ் சேனல் நன்றி. மீண்டும் சந்திப்போம்.